இதை விட ஸ்ரீலங்கா மிகப்பெரிய பாதிப்பு. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இன்னும் ஒரு ஃபியூல் போட மாட்டேங்குது. ஏற்கனவே அங்கே வந்து ஏகப்பட்ட சிக்கல்ல போயிட்டு இருக்கு. அங்கே வந்து எரிபொருள் தட்டுப்பாடு, இந்த சைக்கிளிங் மாதிரி எரிபொருள் தட்டுப்பாடு சமையலுக்கு மட்டும் கிடையாது, நம்ம டூ வீலருக்கு மட்டும் கிடையாது. இதுதான் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் தீர்மானிக்கும். பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்வு தான் தீர்மானிக்கும், ஒரு பொருள் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு தீர்மானிக்கும். ஒட்டுமொத்தமாக முடங்கிடும். காரணம் சொல்கிறேன், பெட்ரோல் டீசல் இல்லை தட்டுப்பாடாச்சு, காய்கறி வராது, பழங்கள் வராது, அரிசி வராது, விலைவாசி ஏறி போயிடும். துபாயெல்லாம் அடிச்சு அடியில் விழுந்து கிடக்கான். துபாய் எந்திரிச்சு வர்றது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஆகும். ஈரான் 5 வருஷம் எந்திரிச்சு வந்துடும். ஏன்னா அவன்கிட்ட அந்த இதுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் சைனாக்காரன் இருக்கான், ரஷ்யா இருக்கிறான், அவன் வந்து பெட்ரோல் இருக்கான், வந்து நார்த்து கொரியா. அவன் அந்த பக்கம் இருந்துட்டு அவன் ஒரு தனியாக ஒரு ராஜாங்கம் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்குன்னு அவன் வேற சொல்றான். அவன் என்ன இருக்குன்னே தெரியல. அவனை யாருமே கை வைக்க பண்ணிக்கிறாங்க. இவ்வளவு பேசுறாங்க இல்ல, உலக வல்லரசு எங்கிட்ட உலக இதுல இருக்கு. அவன் டச் பண்ண சொல்லுங்க. அவன் போடுற முத குண்டே அணுகுண்டா இருக்குங்களா? ஆமா, முதல் அடியே வந்து நேரம் மொத்தமா காலி பண்ற மண்ணோட மண்ணா போற மாதிரி தான் போடுறான். இது என்னன்னா, நேரடியாக சைனாவோ ரஷ்யாவோ அட்டாக்ல இறங்கினாங்கன்னா அது வந்து தேர்ட் வேர்ல்டு வார். கண்டிப்பாக மூன்றாம் உலக போரா மாறி. அதனாலதான் சைனா என்ன பண்ணா, ரொம்ப நிதானமா பின்னாடி இருந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கான். இப்போ போய் திருப்பி அமெரிக்கா என்ன சொல்றாரு, நான் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு 1 மாசம் டைம் கொடுக்குறேன், 1 மாசத்துக்கு மேல வெளில வாங்கி. ஒரு நாடு தன்னுடைய தேவைகளை எப்படி பூர்த்தி பண்ணணும், எங்க வாங்கணும், நீ யார் முடிவு பண்ணணும்? பாகிஸ்தான் இந்தியா வரலாம் தான் நிப்பாட்டினாங்கிறாரு. நான் உங்களுக்கு 30 நாள் டைம் கொடுக்குறேங்கிறாரு. அங்க இருக்க உற்பத்தி ஆகிற பொருளை, அங்க இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் பொருள் நீங்க விற்கிறது கவலை பண்ணிருக்காங்க. இது நம்ம நாடு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. This video is presented by BMC. Desktop and laptops for your office at wholesale price. All in one place. FT Politics நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஜேர்னலிஸ்ட் சுபை சார் தான் இருக்காங்க. வாங்க பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். இப்போ அப்படியே நம்ம இங்கே வந்தோம்னா பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளாக பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் பிரச்சனை நமக்கு தலைவரிச்சு ஆட ஆரம்பிச்சிருச்சு. டொமஸ்டிக் அண்ட் கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர்ஸ் வந்து கமர்ஷியல் கேஸ் சிலிண்டரை வந்து ஸ்டாப் என்ன ஆகுதுன்னா, இப்போ கடைகள்லாம் பல கடைகளில் குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, டைமிங் குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெங்களூரில் க்ளோஸ், பாண்டிச்சேரியில் க்ளோஸ். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இப்போ சிவகங்கையில் வந்து மக்கள் வந்து மறியல் பண்ணியிருக்கிறாங்க, டொமஸ்டிக்கே கிடைக்கல அப்படின்னு. அது ஒரு பெரிய சிக்கலாக போகுது. இப்போ நம்ம எங்கே நம்ம வந்து இங்கே மிஸ்டேக் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ வந்து என்னென்னா, ஒருத்தரை நம்பி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு இது ஒரு பாடம். நம்ம இப்போ நம்ம ரஷ்யாவிலேருந்து கிட்டத்தட்ட நமக்கு வரக்கூடிய 70% யூசேஜ் வந்து நம்ம வந்து வெளிநாட்டிலேருந்து தான் வாங்குகிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் வந்து ஒரு 40 to 50% வந்து ரஷ்யாவிலேருந்து வாங்கிட்டு இருந்தோம். இப்போ உக்ரைன் ரஷ்யா வார் இருக்குது, அவங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு அமெரிக்கா வந்து ப்ரெஷர் கொடுக்குது. அமெரிக்காவினுடைய பேச்சை கேட்டு ரஷ்யாவிலேருந்து வாங்குறத குறைச்சிட்டோம். 22 லட்சத்துலேருந்து ஒரு 6-7 லட்சம் வரைக்கும் வந்துருச்சு. இப்போ போய் திருப்பி அமெரிக்கா என்ன சொல்கிறாரு, நான் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு 1 மாதம் டைம் கொடுக்குறேன், 1 மாதத்துக்கு மேலே வெளில வாங்கி. ஒரு நாடு தன்னுடைய தேவைகளை எப்படி பூர்த்தி பண்ணணும், எங்கே வாங்கணும், நீ யார் முடிவு பண்ணுவேன்? இது வந்து மற்ற ஆட்கள் மற்ற நாடாக இருந்தால் எல்லாரும் கோச்சிருப்பானுங்க. எப்படி தேசத்தில் ஒரு பெரிய ஒரு அநீதி நடந்திருக்குன்னு கொதிச்சு எழுந்திருப்பானுங்க. அவன் உட்காந்துக்கிட்டு இன்னும் 1 மாதம் உனக்கு டைம் தரான், நீ போனால் போ, 1 மாதத்துக்கு இங்கே வாங்கிக்க. நீ யார் முதல்ல? இந்தியா மாதிரியான ஒரு பாரம்பரியமிக்க ஒரு பெரிய நாட்டை, ஒரு 30-40 கோடி இருக்க ஒரு நாட்டுடைய தலைவர் வந்து எங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய 140 கோடி பேர் இருக்கிறோம் நம்ம. நீ மொத்தத்துக்கு நம்ம ஒரு 2-3 ஸ்டேட்டு தான் ஒரு அமெரிக்காவே. நீ எங்களை வந்து நீ வந்து நான் உனக்கு டைம் கொடுக்குறேன், உனக்கு வந்து போனால் போதும், நீ அங்கே வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் கேட்டேன்னா சொல்கிறான், முதல்ல நான் ரொம்ப சீப்பாக கொடுத்தேன், $60 $70 கொடுத்தேன், இப்போ நான் சொல்கிறது தான் ரேட்டு. அதுவும் நான் வந்து எனக்கு இப்போ ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்க ரெகுலர் கஸ்டமர் இருக்கிறான், சைனாக்காரனும் மற்ற நாடுக்காரனும், அவனுக்கு கொடுத்தது போக மிச்சம் தான் தரேன்ட்டான். இப்போ அதுதான் நமக்கு பெரிய தட்டுப்பாடு. பிராடாக அன்னைக்கே என்ன பண்ணோன்னா, சடனாக வந்து நம்ம கட் பண்ணியிருக்கக்கூடாது ரஷ்யாவை. இப்போ எல்லாரும் சொல்கிற விஷயம் என்னென்னா, ரஷ்யாவில் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 40% ரொம்ப சீப்பாக கொடுத்துட்டு இருந்தோம். இவனுடைய அடுத்ததுக்காக என்ன பண்ணால் சடனாக கட் பண்ணது. இப்போ அந்த அக்ரிமெண்ட்டோட நம்ம போயிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு இவ்வளோ சிக்கலே வந்திருக்காது. இந்திரா காந்தி காலத்தில் அதை சரியாக பிரிச்சுருந்தாங்க சார். டிஃபென்ஸு இந்த மாதிரி ஆயில் வந்து ரஷ்யா கூட, மற்ற இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு இந்த கிளாத்திங் இது மட்டும்தான் அமெரிக்கா கூடன்ற மாதிரி பிரிச்சுருந்தாங்க. அது இப்போ ஒன்றா கொலாப்ஸ். இந்திரா காந்தியோடைய ஃபாரின் பாலிசி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ப்ராடாக இருக்கும். அவங்களால யார்கிட்ட எங்கே வைக்கணுமோ, பழைய வீடியோ ஒன்று கூட சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. அமெரிக்காவை பற்றி ஒன்று பேசியிருப்பாங்க, அவங்க யார் எங்களை பற்றி கண்ட்ரோல் பேசுறது, நாங்கள் தான் முடிவு பண்ணணும். அந்த மாதிரி வந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு ஃபாரின் பாலிசியில் ரொம்ப கிளியராக இருப்பாங்க. ரஷ்யா கூட இது மட்டும்தான், அமெரிக்கா கூட இது மட்டும்தான், மிடில் ஈஸ்டில் இப்படி தான். ஈராக் அவங்களோட ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. ஏன் பாலஸ்தீனோட யாசர் அரஃபாத்தே வந்து ரொம்ப க்ளோஸ் இருந்தாங்க. யாசர் அரஃபாத் என்னுடைய சிஸ்டர் அப்படி மாறி. ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு அது வெளிப்படையான வேறு அர்த்தமாக இருந்தாலும் கூட உள்ளே வந்து நமக்கு வர்த்தக ரீதியாக அவனுடைய தயவு தேவைப்படுது. அப்போ அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போ ஈரான் சதாம் ஹுசேனே நம்ம வலப்படை ராமமூர்த்தி வந்து இந்தியாவோட
பெட்ரோலிய அமைச்சராக இருந்தார். போர் உச்சகட்டத்துக்கு போயிட்டு இருக்கப்போ அவர் அங்கேயே போய் பார்த்துட்டு வந்தார். வல்லப்படை ராமமூர்த்தி அங்கே போய் பார்த்துட்டு வந்து டீலிங் வச்சாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஷார்ட்டேஜ் வரக்கூடாது, நம்ம பேலன்ஸ்டாகவே இருக்கணும், ஒருத்தரை மட்டும் நம்பி இருந்துடக்கூடாதுங்கிறதுல ஃபாரின் பாலிசி நல்லாயிருக்கும். இப்போ அமெரிக்காவுக்குள்ளே நம்மளை மிரட்டக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. பாகிஸ்தான் இந்தியா வர நான் தான் நிப்பாட்டினேங்கிறாரு, நான் உங்களுக்கு 30 நாள் டைம் கொடுக்குறேங்கிறாரு. அங்கே இருக்க உற்பத்தி ஆகிற பொருளை அங்கே இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் பொருளை நீங்கள் விற்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. இது நம்ம நாடு என்ன அங்கே போகுதுன்னு தெரியல. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சோளமும் மக்காச்சோளமும் சீஸும் ப்ரெட்டும் இங்கே வந்து நம்ம வாங்கி என்ன செய்ய போகிறோம்? நம்மள்கிட்ட மாடு இல்லையா, நம்மள்கிட்ட பால் இல்லையா, நம்மள்கிட்ட சீஸ் இல்லையா? அதை நீங்கள் வந்து இங்கே வந்து மார்க்கெட் பண்ணுறதுக்கு வந்துட்டீங்க. எந்த நாடுமே இந்தியா வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் நாடு, பேஸ் அதுதான். இந்தியாவில் நம்ம பெட்ரோல் மட்டும்தான் நமக்கு வந்து வெளியிருந்து வாங்க வேண்டியதாக இருக்குது, மீது எல்லாமே நம்மள்கிட்ட இருக்குது. இந்தியா மாதிரியான ஒரு எல்லா வளமும் உள்ள நாடு உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. எல்லா வளமுமே நமக்கு கடல் வளமாக இருக்கட்டும், இயற்கை வளமாக இருக்கட்டும், விவசாய வளமாக இருக்கட்டும், மனித வளமாக இருக்கட்டும், மிகப்பெரிய மனித ஆற்றல் உள்ள ஹியூமன் சோர்ஸ் உள்ள ஒரு நாடு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற டாப் 10 கம்பெனிஸோடைய முக்கியமான பிரெயினாக இருக்கிறவங்க பூரா தமிழ்நாட்டுக்காரனாக இருக்கான். அந்த மாதிரி நமக்கு எல்லா சோர்ஸுமே இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் அழுத்தம், அரசியல் அழுத்தம், அரசியல்வாதிகள் அழுத்தம், அரசியல்வாதிகளுடைய சுயநலத்தினால இன்றைக்கி இந்தியா வந்து இன்றைக்கி வந்து இந்த மாதிரியான ஒரு சிக்கலை சந்திச்சிருக்கு. இது இப்படியே போச்சுன்னா ஒன்றும் அதிகபட்சமாக ஒரு 2 வாரம் நீடித்ததுன்னா போக்குவரத்து முடங்கிடும், விலைவாசி உயர்ந்துடும். அப்படி ஒட்டுமொத்தமாக இந்தியா மட்டும் கிடையாது, உலகமே வந்து முடங்கிடும். இப்போ அவன் வந்து போகிற நிப்பாட்டுற மாதிரி தெரியல, அவன் வந்து உக்கிரமாக போய்கிட்டு இருக்கிறானுங்க. இவனுங்க இறங்கி வர மாட்டேங்கிறானுங்க. பார்த்தா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக இருக்குது, துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், கத்தார், எல்லா ஏர்போர்ட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டான். அங்கே இருக்கிறவங்க பொருட்கள் தட்டுப்பாடாயிருச்சு, சாப்பாடு தட்டுப்பாடாயிருச்சு. இங்கேருந்து அந்த நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இம்போர்ட் பண்ணி தான் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. இதை விட ஸ்ரீலங்கா மிகப்பெரிய பாதிப்பு. அவன் 1 வாரத்துக்கு முன்னாடியே நோ ஒரு ஃபியூல்னு போட மாட்டிட்டான். ஏற்கனவே அங்கே வந்து ஏகப்பட்ட சிக்கலில் போயிட்டு இருக்கு. அங்கே வந்து எரிபொருள் தட்டுப்பாடு, இந்த சைக்கிளிங் மாதிரி இது. எரிபொருள் தட்டுப்பாடு சமையலுக்கு மட்டும் கிடையாது, நம்ம 2 வீலருக்கு மட்டும் கிடையாது. இதுதான் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் தீர்மானிக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்வை தான் தீர்மானிக்கும், ஒரு பொருள் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு தீர்மானிக்கும், ஒட்டுமொத்தமாக முடங்கிடும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், பெட்ரோல் டீசல் இல்லை தட்டுப்பாடாச்சுன்னா காய்கறி வராது, பழங்கள் வராது, அரிசி வராது, விலைவாசி ஏறி போயிடும். இப்படி பார்த்தா எல்லாமே தலைகளாக மாறி. இப்போ நம்மளுடைய காலகட்டத்தில் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். சுனாமி பார்த்துட்டோம், கொரோனாவை பார்த்துட்டோம், இந்த தட்டுப்பாடை பார்க்க போகிறோமாங்கிறது தெரியல. இப்போ அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இது ஆபத்தான விஷயமா இருக்குது. இது அமெரிக்கா இறங்கி வந்து எல்லா உலக நாடுகள்லாம் இப்போ ஐநா சபையை பொறுத்த வரைக்கும் அவங்க எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணும்னு பார்க்குறாங்க. அது இல்லாமல் மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய அரபு கண்ட்ரிஸ் எல்லாமே கதறானுங்க, சீக்கிரம் முடிங்க, எங்களுக்கு சாப்பாடு இல்லை, தண்ணி வர மாட்டேங்குது, இப்போ நாங்கள் பெட்ரோல் மட்டும் வச்சு என்ன செய்ய, டூரிஸ்ட் இல்லை. துபாயெல்லாம் அடித்து அடியில் விழுந்து கிடக்கான். துபாய் எந்திரிச்சு வர்றது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஆகும். துபாய் மற்ற நாடுகள் ஈரான் 5 வருஷம் எந்திரிச்சு வந்துடும். ஏன்னா அவன்கிட்ட அந்த இதுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் சைனாக்காரன் இருக்கான், ரஷ்யா இருக்கிறான், அவன் வந்து பெட்ரோல் இருக்கவன்ட்டு நார்த் கொரியா அவன் அந்த பக்கம் இருந்துட்டு அவன் ஒரு தனியாக ஒரு ராஜாங்கமாக பண்ணிகிட்டு இருக்கிறான். அவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்குன்னு அவன் வேறு சொல்கிறான். அவன்கிட்ட என்ன இருக்குன்னே தெரியல. அவனை யாருமே கை வைக்க பண்ணிக்கிறாங்க. இவ்வளோ பேசுகிறாங்கல்ல, உலக வல்லரசு எங்கிட்ட உலக இதில் இருக்குது, அவன் டச் பண்ண சொல்லுங்க. அவன் போடுற குண்டே அணுகுண்டா இருக்குங்களா? ஆமாம், மொதல் அடியே வந்து நேராக மொத்தமாக காலி பண்ணுறான், மண்ணோட மண்ணாக போகிற மாதிரி தான் போடுறான். அவனை பார்த்து பயப்படுறான். அவன் சொல்கிறான், பார்த்து இருந்துங்க, தேவைப்பட நான் வருவேங்கன்றான் அவனும். அப்போ இது வந்து இது என்னன்னா, நேரடியாக சைனாவோ ரஷ்யாவோ அட்டாக்கில் இறங்குனாங்கன்னா அது வந்து 3rd வேர்ல்டு வார், கண்டிப்பாக 3ஆம் உலக போரா மாறிடும். அதனால தான் சைனா என்ன பண்ணான், ரொம்ப நிதானமாக பின்னாடி இருந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கான். இன்டெலிஜென்ஸ் மட்டும் கொடுத்துட்டே இருக்கிறான், வெப்பன்ஸ் கொடுக்குறான், மற்ற டைரக்ஷன் கொடுக்குறான். அதனால அது இல்லை, இவ்வளோ நாள் பண்ண முடியாது. ஆமாம், இவ்வளோ டிஃப்ரெண்டான அட்டாக் பண்ண முடியாது. இப்போ அவங்கெல்லாம் பின்னாடி இருந்து பண்ணுறானுங்க. இது உலகமே இப்போ இன்றைக்கி ஒரு பெரிய கவலையில் இருக்குது. சீக்கிரம் முடிங்கயா, உலகத்துக்கே இது கேடுது, மனிதனுக்கு உயிருக்கு கேடு, உயிரோடு இருக்கிறவனுக்கும் கேடு அப்படிங்கிறது அது. அப்போ இது என்னன்னா, ஒரு தேசத்தை தலைவன் ஆள்வதற்கும் வியாபாரி ஆள்வதற்கும் உள்ள வித்தியாசம் நம்ம அங்கேருந்து எடுத்துக்கணும். ஆபிரகாம் லிங்கன் மாதிரியான ஆட்கள் அமெரிக்கா தேசத்தை கட்டமைச்சாங்க. மார்ட்டின் லூதர் கிங் மாதிரியான ஆட்கள் அந்த தேசத்தை கட்டமைச்சாங்க. அந்த மக்களை வந்து பிரிவினைவாதத்திலிருந்து பிரித்து எடுத்தாங்க. நிறவரி அதிகமாக இருந்துச்சு, அதெல்லாம் பிரித்து எடுத்தாங்க. இப்போ ட்ரம்ப் எடுத்துட்டு, ட்ரம்ப் வந்து ஒரு பியூர் பிஸ்னஸ் மேன், ஒரு வியாபாரி. ஒரு நாட்டை ஆண்டா அவன் லாப நஷ்ட கணக்கு மட்டும் தான் மக்களை பார்க்க மாட்டான். இப்போ அதுதான் நடக்குது. இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப்பினுடைய வரலாறு ரொம்ப சுவாரஸ்யமான வரலாறு. அவர் எப்படி பொலிட்டிக்கல் உள்ளே வந்தார்னாலே, அவர் வந்து என்னென்னா அவருடைய பேசிக்குடைய தொழில் என்னென்னா கேஷினோ நம்ம ஊர் சொல்கிறோம்னா சீட்டாட்ட கிளப். சீட்டாட்ட கிளப் நடத்துனவர் தான் இந்த ட்ரம்ப்.
இவருடைய ஆர்ஜினே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு வந்து எப்படி வந்திருக்காருன்னா இவர் இட்டாலின்றாரு. ஆனால் அவங்களுடைய பூர்வீக என்ன சொன்னாலும் இவர் ஜெர்மன். ஜெர்மன் அந்த இஷ்யூ ஹிட்லர் இஷ்யூ நடந்தப்ப தப்பிச்சு வந்த குடும்பத்தில் இவங்களுடைய மூதாதையர் குடும்பம் அமெரிக்கா வந்து செட்டில் ஆயிருக்கு. அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா பிஸ்னஸ் பண்ணால் தன்னை இது பண்ணுறாரு. இந்த மாதிரி கிளப் நடத்துகிறாரு, கேஷியோ நடத்துகிறாரு, கப்பலை ஒரு வாடகைக்கு எடுத்து அந்த கப்பலில் கேஷியோ நடத்துகிறாரு. இந்த மாதிரியான கேளிக்கை தொழில் தான் இவர் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ சம்பாரிச்சோடனே நம்மளை வந்து சம்பாரிச்சிட்டோம், காசு பணம்லாம் இருக்குது, நம்மளை ஒரு ஐடென்டிஃபை இல்லாமல் இருக்கு, நம்ம என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாரு. அப்போ டிவி பிரபலியமாக போயிட்டு இருக்கு. அப்போ டிவி ஷோவில் ஆங்கரிங் பண்ணுறாரு. இவர் வந்து ஒரு டிவி ஷோ ஆங்கர் தான், உங்களை மாதிரி தான் வரும், ட்ரம்ப் மாதிரி தான் நீங்களும் ஆங்கரிங் பண்ணுறாரு. ஒரு ஸ்டாண்டப் காமெடி மாதிரியான ஒரு ஷோ பண்ணுறாரு. அது வந்து ரொம்ப காமெடியாக மாறிடுது. இவர் வந்து ரொம்ப சீரியஸாக பண்ண ஒரு விஷயம் வந்து காமெடியாக மாறி அது ட்ரோல் கண்டென்ட் ஆகுது. சொல்லப்போனால் நம்ம ஊர் பவர் ஸ்டார் மாதிரி ஆகிட்டார். அவர் வந்து எல்லாம் ஓட்ட ஆரம்பிச்சோன்னு என்ன பண்ணுறாருன்னா அதில் வந்து ஃபேமஸ் ஆகிறார். இந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டி இருக்குல்ல, நெகட்டிவ் பப்ளிசிட்டியில் வந்தவர் தான் ட்ரம்ப். அது வந்து அமெரிக்கா முழுவதும் பேசு பொருளானோடனே ஓகே நமக்கு இது ஒரு பப்ளிசிட்டி கிடைச்சிருச்சு, நம்மளே இப்போ எல்லாருக்கும் அமெரிக்காவில் நமக்கு தெரியும், இந்த பப்ளிசிட்டியை பயன்படுத்தி நம்ம அரசியலுக்குள்ளே போயிடுவோம் அப்படின்னு டக்குன்னு அரசியலுக்குள்ளே வர்றாரு. காசு இருக்குது, அரசியலுக்குள்ளே வந்தோடனே கொஞ்சம் 10-15 வருஷத்துக்குள்ளேயே அவர் வந்து நாட்டினுடைய பிரசிடென்ட் ஆகிட்டார். அப்போ இவருடைய தொழில் என்னென்னா ரியல் எஸ்டேட், கேசினோ தான். உலகம் முழுக்க ரியல் எஸ்டேட் பண்ணுறது. ட்ரம்ப் டவர் அப்படின்னா மும்பையில் இருக்குது. உலகம் முழுவதும் ரியல் எஸ்டேட்டு, இந்த மாதிரி பெட்ரோலு இதெல்லாம் பார்க்குறப்ப என்னென்னா அப்போ அந்த நாட்டை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு வியாபாரி, லாபம் நஷ்டம். இல்லாட்டி ஐஸ்லாந்தில் போய் நான் வந்து நான் வந்து இன்னொரு ஸ்டேட்டாக வச்சுக்கிறவனையா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. கனடாவும் அமெரிக்காவும் எப்படின்னா சிஸ்டர் கண்ட்ரிம்பாங்க. இப்போ உதாரணத்துக்குன்னா ப்ராசஸ்லாம், விசா ப்ராசஸ்லாம் கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரே ப்ராசஸ் தான். நீங்கள் கனடா விசா இருந்தால் அமெரிக்கா விசா தேவையில்லை, அமெரிக்கா விசா இருந்தால் கனடா விசா தேவையில்லை. அப்படி ஒரு டிப்ளமேட்டிக்காக அவங்களுக்குள்ள இருந்த உறவு இருந்தது. இவர் வந்தவனே என்ன சொல்கிறாருன்னா நிறைய ஃபண்டும் கொடுத்துருந்தாங்க. இவர்னா வந்தவனே என்ன சொல்கிறாருன்னா உடனே வந்து நான் 51வது ஸ்டேட்டாக வச்சுக்கிறேன், நீ வந்து நாட்டெல்லாம் கிடையாது, இன்னிலேருந்து நீ ஒரு ஸ்டேட், அமெரிக்காவில் எப்படி எத்தனை 50 ஸ்டேட் இருக்கோ நீ 51வது ஸ்டேட். ஒன்று அவன் சொல்லிட்டு அதெல்லாம் முடியாது அப்படின்னு அங்கே கொஞ்சம் பக்கத்து ஸ்டேட், பார்டர் கண்ட்ரி, அங்கே பஞ்சாயத்து. ஐஸ்லாந்தில் போகிறது, இந்த நாட்டை எனக்கு விலை கொடுத்துரு. அதே மாதிரி கிரீன்லாண்டு என் விலை கொடுத்துரு, நீ சும்மா தான் இருக்கிற, கொடுத்துட்டு போயா, விலை கொடுத்துட்டு போயா அப்படின்னு அங்கே போய் பஞ்சாயத்து. இது போராடம் பூரா பஞ்சாயத்து. அமெரிக்க மக்கள் மிகப்பெரிய பெட்டப்பில் இருக்கும். இன்னையா இருந்தாலும் சும்மாவே இருக்க மாட்டார் போல, எல்லா இடத்துலையும் பஞ்சாயத்து வச்சாரு. கிட்டத்தட்ட 50 ஸ்டேட்லையுமே தினந்தோறும் ஒரு ப்ரோட்டஸ்ட்டு, ஆர்ப்பாட்டம் அப்படின்னு மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க. அவங்க இதை ரசிக்கலை. இப்போ என்னன்னா ஒரு ரூமர் ஒன்று போயிட்டு இருக்கு, அதாவது அமெரிக்காவில் ராணுவ ஆட்சியை கொண்டு வருவதற்கு அங்கே பேசிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், இடையில ஏதோ ஒரு எலெக்ஷன் ஒன்று வரப்போகுது. அது வந்து மேல் சபை எலெக்ஷன். இப்போ நம்ம ஊரில் ராஜ்யசபா மேல் சபை இருக்கு, அதுக்கு செனட்டர் காங்கிரஸ் செனட்டரில் வந்து இவர் வந்து இவருடைய கட்சி ஆட்களே இவருக்கு எதிராக வந்து தோக்கடிக்க போகிறாங்க, இவருடைய செயல்பாடு சரியில்லைன்னு அது ஒரு போயிட்டு இருக்கு. அது வந்து பொலிட்டிக்கலாக இது வரைக்கும் அமெரிக்காவில் வந்து ராணுவ ஆட்சியில் வந்ததில்லை. ராணுவ வீரர்களே வந்து இதை வந்து ரொம்ப கோபத்தோடு பார்க்குறாங்க. இது நம்மளாலாம் வந்து பார்க்க முடியாது, ஒரு தப்பான ஒரு விஷயமா இருக்குன்னு ஒரு ராணுவமே வந்து டேக் ஓவர் பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு செய்தியும் பரவலாக போயிட்டு இருக்கு. அப்படி நடந்ததுன்னா அமெரிக்க வரலாற்றிலே முதல் முறையாக ராணுவ ஆட்சி. அதாவது நம்ம அடிக்கடி ராணுவ ஆட்சியை வந்து பாகிஸ்தானில் கேட்டிருப்போம், பங்களாதேஷில் கேட்டிருப்போம், அந்த மாதிரி சின்ன சின்ன நாடுகளில். உலகத்தின் வல்லரசில் ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டை வந்து தூக்கி போட்டு இராணுவத்துக்குடைய கண்ட்ரோலில் வருது அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு இதாக போயிடும். அதுவும் போயிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. அவருக்கு மக்கள் மத்தியில் ட்ரம்ப்பினுடைய செல்வாக்கு அமெரிக்காவிலே சரிஞ்சிட்டு இருக்கு, உலக அளவில் பெரிய சரிவாக இருக்குது. அங்கே இருக்கிற ராணுவம் மேலும் ஒரு மாதிரி நம்பிக்கை இல்லாமல் போயிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது அமெரிக்காக்குள்ளேயும் பிரச்சனை, உலகம் முழுவதும் பிரச்சனை, சம்மந்தமே இல்லாத நம்ம ஊரில் எவ்வளோ தருங்க கேஸ் இல்லாமல் உட்காந்துருக்கான். அவனுக்கும் ஈரான் வாருக்கும் என்ன சம்மந்தம், பாதிக்கப்படுறான் அவனும். இப்போ பார்த்தீங்கன்னா அதை நம்பி வாழக்கூடிய வெளியூர்லேருந்து வந்து ஹோட்டலில் வேலை செய்யக்கூடியவங்க, வெளியூர் வந்து படிக்கக்கூடியவங்க, ஹாஸ்டலில் தங்கியிருக்கவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி பாதிப்பாக இருக்குது. இது எதை போய் முடிய போகுதுன்னு தெரியல. இன்னும் ஒரு வாரம், அதிகபட்சம் 10 நாள் இது அப்படி இந்த நிலைமை நீடிச்சுன்னா பெரிய பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார், இப்போ நம்ம கவர்மெண்ட் இதுக்கு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க போகிறாங்க? இதுக்கு இப்போ வந்து கமர்ஷியலை வந்து தடை பண்ணிட்டாங்க, கமர்ஷியல் சிலிண்டர் வேண்டாம் அப்படின்ற மாதிரி, மக்களுக்கு தான் முதல் ப்ரிஃபர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை தாண்டி என்ன மாதிரியான நடவடிக்கை? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இபிஏ ஸ்ட்ராட்டஜிலாம் பார்த்துக்குங்க அப்படின்னு கவர்மெண்ட் சைடில், தமிழ்நாடு கவர்மெண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு வேளை வந்து அவங்க வந்து பெட்ரோல் கேஸ் தட்டுப்பாடு வர்றப்ப அவங்க ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே எலக்ட்ரிக்கு இதுதான் போவாங்க. அதுதான் சமையல் பண்ணுறதா இருக்கட்டும், எலக்ட்ரிக் குக்கராக இருக்கட்டும், எலக்ட்ரிக் அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வாக இருக்கட்டும்,
இந்த மாதிரி 2 வீலர்ஸ் இப்போ நிறைய ஈவி வந்துருச்சு. அப்போ ஈபியுடைய யூசேஜ் அதிகமாக போச்சுன்னா பவர் ஷார்ட்டேஜ் வந்துடக்கூடாது. இப்போ அங்கே அப்படி யோசிக்கிறாங்க. நேற்று கூட ஒரு கூட்டம் போட்டுருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து. அது ஈபி ஷார்ட்டேஜ் வராமல் பார்த்துக்குங்க, அதுக்கு நம்ம என்னமோ ஸ்டாக் வாங்கணுமோ எக்ஸ்ட்ரா கொள்முதல் பண்ணணுமோ பண்ணுங்க அப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை நோக்கி போகிறாங்க. அப்போ நமக்கு அடிஷ்னலாக வந்து சோலார் பவர் இருக்குது, விண்ட் பவர் இருக்குது, இதிலேருந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணலாம். கொஞ்சம் அடிஷ்னலாக கூடுதலாக பர்ச்சேஸ் பண்ணி இதை வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு கொண்டு போகலாம். மற்றபடி ஓரளவுக்கு மேலே ஏன்னா எல்லாமே நம்ம வந்து யாருமே விறகடுப்பு வைக்கிறதுக்கான அடுப்பே இல்லை. எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் சிறு சிறு இடங்களையும் வாழ ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாதிரியான இடம் வைக்க முடியும். இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் கொண்டு விறகு வாங்கிட்டு போய் எரிக்க முடியுமா? பக்கத்து வீட்டுக்காரன் சண்டைக்கு வந்துடுவானுங்க. அப்படிங்கும்போது அதிகபட்சமாக அவங்க என்ன பண்ணலாம், இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கலாம், அதில் சமையல் பண்ணலாம், ரைஸ் குக்கரில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் பேலன்ஸ் பண்ண முடியுமே ஒழிய பெருசாக செய்ய முடியாது. அதுக்கு கவர்மெண்ட் முன்னெச்சரிக்கையாக என்ன பண்ணுறாங்க, நேற்றையெல்லாம் மீட்டிங்லாம் போட்டு இந்த பேலன்ஸ்ட்டை வந்து நீங்கள் ஷார்ட்டேஜ் ஆகாமல் பார்த்துங்க, ஸ்டாக் அதிகமாக வச்சுங்க, ஷார்ட்டேஜ் ஆகாமல் பார்த்துங்க, பவர் கட் ஆகிடக்கூடாது, மக்கள் ரொம்ப ஃபெட்டப் ஆகிடக்கூடாதுங்கிற மாதிரி இந்த வேலையில் பண்ணுறாங்க. இதெல்லாம் கூட ஓகே. போக்குவரத்து எப்படி பண்ணுவீங்க? பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நான் 2 வீலரில் இருக்கேன், எனக்கு பெட்ரோல் இல்லை, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்குலாம் போகிறேன் அப்படின்னு நினைக்கிறப்ப அங்கே என்ன செய்வாங்க? எவ்வளோதான் ஈவி வெஹிக்கிள் இருக்குது, எலக்ட்ரானிக் வண்டி கொஞ்சம் இருக்குது, அது எவ்வளோ நாளைக்கு ஓடும்? இப்போ ட்ரெயினாக இருக்கட்டும், ட்ரெயினும் போக முடியாது, டீசலில் தான் ஓடுது. பஸ்ஸு ஓட முடியாது, கார் ஓட முடியாது, ஆட்டோ ஓட முடியாது. இது எப்படி பார்த்தாலுமே ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியலாமே ஒழிய இது முழுவதுமாக தீர்ந்தால் தான் ஃபுல் ஃப்ளெக்ஸ்ட் ஆகும். பல கேள்விகளுக்கு சிறப்பான பதில் கொடுத்தீங்க. ஒரு நேரத்துக்கு பதிலுக்கு ரொம்ப நன்றி.